கவுண்டமணியின் மனைவியின் இறப்பை அடுத்து அவரது வீட்டிற்கு சென்று தவிக தலைவர் விஜய் ஆறுதல் கூறி வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடிகர் கவுண்டமணியின் மனைவியான சாந்தி அவர்கள் இன்று உடல்நிலை குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் காலையில் முதலாகவே திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல நடிகர்கள் கவுண்டமணியுடன் நடித்த பல நடிகர்கள் அவரது மனைவியுடன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்தனர். அந்த வகையில் காலையில் நடிகர்கள் செந்தில், சத்யராஜ் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய பங்களிப்பை கவுண்டமணிக்கு அவருடைய அந்த துக்கங்களை அனுசரித்திருந்தனர். இந்நிலையில் இன்று மதுரையில் இருந்து படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை வந்திருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடிகர் கவுண்டமணியின் மனைவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். தற்போது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த அஞ்சலி செலுத்திவிட்டு கவுண்டமணியுடனான தன்னுடைய அந்த துக்க அனுசரிப்பையும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அளித்து வருகின்றார். கவுண்டமணியுடன் விஜய் தான் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் பல்வேறு திரைப்படங்களில் கவுண்டமணியுடன் அவர் பல திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார். அந்த வகையில் அந்த நினைவுகளை பயன்படுத்தியும் அதே போன்று இன்று அவருக்கான பல்வேறு நடிகர்களுடைய மறைவிற்கும் அரசியல் தலைவருடைய மறைவிற்கும் விஜய் நேரில் செல்வதை தற்போது வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் வளர்ந்து வந்த காலத்தில் கவுண்டமணி விஜயனுடைய வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்திருந்தார். அந்த வகையில் அதை போற்றும் வகையிலும் இன்று கவுண்டமணி மனைவி இறப்பிற்காக விஜய் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக தேனாம்பட்டில் இருக்கக்கூடிய கவுண்டமணியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் தற்போது அவரது மனைவி சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு கவுண்டமணியிடம் தன்னுடைய அந்த துக்க அனுசரிப்பை விஜய் தற்போது பங்கேற்று வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.